வதந்தி ஜனவரி 14, 15, 16 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில். டேய் செந்தில், உன் லேப்டாப் ரூம்ல தானே இருக்கு. ஒரு மெயில் ஒன்று செக் பண்ணணும். நான் எடுத்துக்கிறேன்டா. தலை செந்தில், என்னடா இது? டிரான்ஸ்ஃபர் கிட்ட ஆபீஸ்க்கு மெயில் அனுப்பிருக்க. உன்னை யார் இதெல்லாம் பார்க்க சொன்னது? யாருக்கிட்ட லேப்டாப் எடுத்த நீ? டேய், முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. அதெல்லாம் சொல்ல முடியாது, போடி. ரேணுகா, என்னாச்சு? ஏன் சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? அண்ணா இவன் ஆபீஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் கிட்ட மெயில் அனுப்பிருக்கானே. ஏண்டான்னு கேட்டதுக்கு கத்துறான். என்னது? டிரான்ஸ்ஃபரா? ஆமாமா, அதுவும் நார்த் இந்தியாக்கு. செந்தில், என்னப்பா இதெல்லாம்? எதுக்காக நீயே டிரான்ஸ்ஃபர் கேக்குற? இங்க வேலை நல்லா தானே போயிட்டு இருக்கு. வேலை மட்டும் நல்லா போனா போதுமா? மற்றதுலாம் அதான் இங்க ஒரு தலைவலி என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்குல்ல, அப்புறம் என்னால எப்படிமா இங்க இருக்க முடியும்? ஓ, வேணியை கல்யாணம் பண்ண சொல்றதால தான் டிரான்ஸ்ஃபர் கேட்டியாடா நீ? பின்ன வேற எதுக்காக கேட்க போறேன்னு பார்த்தல்ல. அவளை பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு தெரிஞ்சதும் நேரா கிளம்பி இங்க வந்துட்டா. அவ ஓடி போனதுக்கு அவங்க அப்பா இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். போதாதுக்கு இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் அசிங்கப்படுற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் யாரு? அந்த வேணி தானே. இதுக்கப்புறமா அவ சும்மா இருக்க மாட்டா. திரும்ப திரும்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கொண்டு டார்ச்சர் பண்ண போறா. என்னால அதெல்லாம் சமாளிக்க முடியாது. அவ கண்ணிலே படாத அளவுக்கு எங்கேயாவது போய் செட்டில் ஆயிடலாம் தான் நார்த் இந்தியாவா இருந்தாலும் பரவாயில்லன்னு டிரான்ஸ்ஃபர் கேட்டேன். போதுமா? வதந்தி ஜனவரி 14, 15, 16 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில்.